சென்னையில மாபெரும் வெற்றி கூட்டத்தை திரு அர்ஜுன் சம்பத் தலைமையிலே அனைத்து பிராமணர் சமுதாய தலைவர்களோடு இணைந்து ஒரு வெற்றி கூட்டத்தை நடத்தி. அதே போல மதுரையிலும் கண்டிப்பான முறையில நடத்த வேண்டும். அந்த கூட்டத்துல உங்களுக்கு முதல் கூட்டம் நினைக்கிறேன். அந்த கூட்டம் எல்லாரும் ஒன்றாக வந்து ஃபர்ஸ்ட் கூட்டம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 200 விசிட்டிங் கார்டு வந்துச்சு. நான் மேடையில தான் இருந்தேன். 200 விசிட்டிங் கார்டு. என்னைய மேடையில இருந்தல, உன்னைய மேடையில இருந்தல, என்னைய மதிக்கல, எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்மளுடைய நோக்கம் அங்க அடிபட்டு போயிடும். அங்க நோக்கம் அடிபட்டு போவோம் அந்த இடத்துல. அது அமெரிக்கன் நாராயணனா ஒருத்தரெல்லாம் பேசல கீழே நின்று கத்துறதா, இதெல்லாம் ஒரு அநாகரிகமான அவர் யாரு காட்டி வந்திருக்காரு? நம்ம காட்டி வந்திருக்காரு. அவருடைய சித்தாந்தம் கொள்கையை கலட்டி வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. மேடையில அவர் ஆரம்பிக்கிறேன் வந்து ஆரம்பிக்கிறாரு. அவரை மஞ்சு கீழே இறக்கி விட்டு, இதெல்லாம் நம்ம செய்யற வேலை இல்லை. எங்க தேவமார் கூட்டத்துலதான் அதெல்லாம் நடக்கும். அன்னைக்கு பிராமணர் கூட்டத்துல அதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு பாக்குறதுல. மதுரையை பொறுத்த அளவுக்கு நான் தான் பல முறை சொல்லியிருக்கேன். மதுரையில் கட்சி ஆரம்பிக்கிறது மதுரையில தான் ஆரம்பிப்பாங்க, யார் எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும். ஆனா இந்த மாநாடு முதல் மாநாடு அங்க நம்மளுக்கு சக்சஸ் ஆயிருக்கு. இந்த மதுரையில் நடக்கக்கூடிய உண்ணாநிலை போராட்டத்துல நாங்கெல்லாம் நேதாஜி வழி வந்தவங்க. இந்த உண்ணாநிலை போராட்டத்துல எங்களுக்கு ஈடுபாடு இல்லை. சம்பத்ஜி வந்து காந்தி வழினாலும் அவரு அதை ஏத்துக்கிறாரு. இருந்தாலும் அந்த சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கு எங்கள். ஏன்னா நாங்கள் அடிவாங்கி பெறுவதல்ல சுதந்திரம், அடித்து பெறுவதே சுதந்திரம் சொல்லி நேதாஜியோட இருந்தவங்க. அதனால வந்து இந்த உண்ணாநிலை போராட்டத்துல நீங்க எல்லாம் வந்து வயதானவங்க தான் வர்றாங்க. இளைஞர்கள்லாம் நான் ஒரு பையனை கூப்பிட்டேன். ஒரு ஐடி கம்பெனில வளர்க்கிறாரு அந்த HCL. வாடா போம்னா அவங்க அன்னைக்கு படுத்துறாங்க. நீங்க இருக்கீங்களா பாத்துக்கங்கடா அப்படின்றாரு. நாங்க பாத்துக்கிறோம். வயதானதும் வராது, ரிட்டையர்டு தான் வரீங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் எங்க இருந்தாலும் சத்தம் போடுங்க. நம்ம உரிமைக்காண்டி வந்து அவங்க நிக்கிறாங்கப்பா. எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க எங்களை கூப்பிடாட்டினாலும் எத்தனையோ இடங்கள்ல உங்களை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலயும் பேசிட்டு தான் இருக்கோம். நீங்க எங்களை கூப்பிடுறீங்க அதெல்லாம் கிடையாது. எங்க ஐயாவை நாங்க நெஞ்சில வச்சிருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் குரல் எங்க குரலா இருக்கும். அது பிராமண எதிர்ப்பு இல்ல, ஹிந்து எதிர்ப்பு அப்படின்றத நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். பிராமண எதிர்ப்பு பிராமண எதிர்ப்புன்றது தீக்காக்காரன் சொல்றதெல்லாம் தவறு. ஹிந்துக்கள் எதுக்குறான். அதுக்காண்டிதான் நாங்க வந்து என்னைக்குமே உங்க பக்கம் நிக்கிறோம். மதுரையில குறைஞ்சது கண்ணன் சொன்ன மாதிரி அங்க 5000 பேருக்கு மேலேயே இருப்பாங்க. இங்கேயும் 5000 பேருக்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தாதான் எப்பயுமே வந்து அரசாங்கம் உன்னை பார்த்து பயப்படுறதுன்னா மக்களை பார்த்து பயப்படுவாங்க. அந்த மக்கள்ல பார்த்து அதிகமா இல்லைன்னா நம்மள உதறி விட்டு போயிடுவாங்க. அதனால அன்னைக்கு நிறைய பேர் நீங்க ஆளுகளை கலந்துட்டு எங்க சைட்ல இருந்து ஆளை கொண்டு வரணும். கொஞ்சம் கரடு கூட பேசுவேன், கொஞ்சம் கண்டுக்கிறாதீங்க. நாங்க கூட்டு வந்து எங்க ஆளுகளையும் உள்ள ஏற்றி விடுறோம். நிறைய ஆளுகள் இருங்க. நிறைய அன்னைக்கு ஸ்ட்ரென்த்தை காட்டணும், வேற வழி இல்லை. பிசிஆர் சட்டம் போல ஒரு சட்டம் உங்களுக்கு அதுல ஆல்டர்னேட் பண்ணி நம்ம சமுதாயத்துக்கு உள்ள கொண்டு வரணும். இடபிள்யூசி நம்ம எவ்வளவு சொல்றோம். சம்பத்ஜி தலைமையில எத்தனையோ கூட்டம் போட்டோம். அதுல வந்து உங்க இதுல இருந்து யாராவது ஒருத்தவங்க வயசானவங்க வருவாங்க. நான் இது ஒரு 6 கூட்டத்துக்கு மேல போட்டுருங்க இடபிள்யூசிக்காண்டி. ஆனா அதுக்கு யாரும் உங்க இதுல சப்போர்ட் கிடையாது. அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து வரணும். அன்னைக்கு அந்த உண்ணாவிரத்தை நீங்க சாப்பிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயசான ஆளுங்க நாங்க சாப்பிட்டா உட்காந்து எங்க உடம்பு தாங்க 10 நாள் நீங்க வயதானவங்க சாப்பிட்டு வந்து உட்காந்துங்க. சத்தம்லாம் போயிட்டு கூட வந்து உட்காந்துங்க. 5 மணி வரைக்கும் தாக்கு படிங்க. 10 மணிக்கு ஆரம்பிப்போம், 5 மணிக்கு முடிச்சுவோம். உண்ணாவிரதம் இருக்கிறது நாங்க தான். அதே போல ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க பின்னால நீங்க நில்லுங்க. அறிவா மட்டும் இருங்க, ஆக்கமா நாங்க இருக்கோம். எங்களுக்கு அது போதும். உங்க முன்னால நாங்க நிக்கிறோம். எங்களை தாண்டிதான் உங்களுக்கு யாரும் வர முடியும் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்காங்க. அங்க போயிருவேன், திருமாரி போயிருவாரு, சோழக்கணி போயிருவாரு, சம்பத்து போயிருவாரு, ஆர்வம் அந்த எண்ணமே வரக்கூடாது. உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு பிரச்சனை அது எல்லாத்தையும் தாங்கிறது நாங்களா இருப்போம். அதனால எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அன்னைக்கு ஸ்ட்ரென்த்தை மட்டும் கூப்பிடுங்க. வீட்டுல இருந்து ஆளுகளை வர சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பசங்களை வர சொல்லுங்க. வேலைக்கு போற பசங்களை வந்து ஒண்ணுமே பேச வேணாம், வந்து ஓரமா உட்கார சொல்லுங்க. நாங்க பேசுறத கேட்க சொல்லுங்க. உங்க பரம்பரையை பத்தி நாங்க சொல்றோம், அவனுக்குலாம் தெரியல. நீங்களும் சொல்ல மாட்டேன்றீங்க. சொல்ற அளவாவது கேட்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் யாரு, எப்படிப்பட்டவங்க, என்னென்னலாம் செஞ்சீங்க இந்த நாட்டுக்காண்டி. துப்பாக்கியை பார்த்து பயப்படல, சிறைச்சாலையை பார்த்து பயப்படல, கொடுஞ்சலையை பார்த்து பயப்படல, தூக்குமனையை பார்த்து பயப்படல. இப்படிப்பட்ட சமூகம் இன்னைக்கு ஏன் நமக்கு நான் வேலையை விட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்க இந்த தீக்காக்கார கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்க. அவன் ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல எண்ணிக்கிட்டு 5000 பேர் தான் இருப்பான். 5000 பேருக்கு மேல அவன் ஆளே கிடையாது. ஆனா நம்ம எவ்வளவு இருக்கோம்?
அந்த 5000 பண்டிகளை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஏன்னா அதை தான் அள்ளி எரிஞ்சு விட்டு போயிரும் நம்ம நினைக்கிறோம். அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது எப்பயும். நாங்க இருக்கிறோம், ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தாங்கக்கூடிய அரணா இருப்போம். அரமனையினுடைய அரணா இருப்போம். சரிங்களா? நீங்க அரணா இருங்க, நாங்க அரமனையினுடைய வெளியே இருக்கக்கூடிய அரணா நாங்க உங்களை காப்போம்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.